நான் நேத்து வீடியோலயே சொன்ன மாதிரி இப்போ நம்ம தாவைக்கா கட்சி இருக்குல்ல, அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு இன்னி ஒரு 10 சீட்ல இருந்து ஒரு 5 சீட் ஒரு 7 சீட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. இப்போ அவங்க சில கட்சிகளிடம் பார்த்தீங்கன்னா, அவங்க கூட்டணிக்காக இப்ப பேச்சுங்கிறது ஆரம்பிச்சிருக்காங்க. எந்தெந்த கட்சிகளிடம் இப்போதைக்கு வரைக்கும் அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா, எப்போ சத்திய பிரமாணம் எடுக்க போறாரு அப்படிங்கிற டேட்டையும் பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா இப்போ சொல்லியிருக்காங்க விஜய் தரப்புல இருந்து. அது எப்போ அப்படிங்கிறதையும் நம்ம இதுல தெளிவா பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த டிவிகே கட்சியை பற்றிய கொஞ்சம் இது தவிர சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டே சொல்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடியும் பாருங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாப்பிக்கு, இன்னைக்கு என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு இந்த டிவிகே ஆஃபீஸ்லேயே இருக்கட்டும், இல்லை விஜயோட வீட்லேயே இருக்கட்டும், அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிற முக்கியமான நிகழ்வுகள் அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக நம்ம இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். அவர் எழுதின இந்த ஆளுநர் கடிதமாக இருக்கட்டும், என்ன நடந்துச்சு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதுலேயே நம்ம இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டிவிகே தலைவர் விஜய் ஜெயிச்சிட்டு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இந்த டிவிகே கட்சியோட கொள்கை தலைவர்கள்னு சில தலைவர்கள் இருப்பாங்களே, அவங்கள மரியாதை செலுத்தும் விதமாக அவங்க ஃபோட்டோக்கு பார்த்தீங்கன்னா மலர் தூவி வணங்கியிருக்காங்க. அப்படி யார் யார் ஃபோட்டோக்கு அவர் மலர் தூவினார் பார்த்தீங்கன்னா, நான் எல்லாம் தெரிஞ்ச நம்ம பெரியார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர், அதுக்கப்புறம் காமராஜர், இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவர் மலர் தூவி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக அவங்களிடம் ஆசீர்வாதங்கள் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் இது முடிச்சுட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களா, அவங்க கூட்டத்துக்கு போனார். இப்போ புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2026 புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம டிவிகே சைட்லேருந்து 108 எம்எல்ஏக்களை பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருக்காரு. மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த தாவைக்கா சைட்லேருந்து புது எம்எல்ஏக்கள் இப்போ வந்திருக்காங்களே, அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிச்சோடனே அவங்களுக்கு எம்எல்ஏ சான்றிதழ் பார்த்தீங்கன்னா ஒன்று தருவாங்க. அதை அவங்க பார்த்தீங்கன்னா விஜயிடம் தந்து பார்த்தீங்கன்னா அவரிடம் ஒரு ஆசீர்வாதங்கள் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக ஆளுநர் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு கடிதம்ங்கிறது எழுதியிருக்காரு. அதில் அவர் அப்படி என்ன கடிதத்தில் அவர் சொல்லியிருக்காருன்னா, ஆட்சி அமைப்பதற்கான உரிமை பார்த்தீங்கன்னா கோரி ஒரு கடிதம்ங்கிறது எழுதியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு ஃபஸ்ட்டு இந்த தமிழ்நாடு ஆளுநர் பேர் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஏன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆளுநராக இருந்தார், இப்போது மாறி இருக்காரு. இவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லோகர், இதுதான் பார்த்தீங்கன்னா இவரோட பேர். இவர்கிட்ட அப்படி என்ன அவர் கடிதத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய்க்கு இப்போ இந்த டிவிகே கட்சிக்கு எவ்வளோ ஒரு 10லேருந்து சொன்ன மாதிரி ஒரு 7-8 சீட்டுகள் தான் தேவை. அதை நாங்கள் இந்த 15 நாளுக்குள்ளே நாங்கள் அதை காமிச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் தலைமையில் ஆட்சிங்கிறது அமைப்போம் அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா அந்த கடிதத்தில் முழுமையாக எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமாக எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். என்னதுன்னா சத்திய பிரமாணம், ஜோசப் விஜய் என்கிற நான், அந்த ஒரு வேர்டுக்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த ஒரு ஒத்த சொல்லுக்காக தான் காத்திருக்கீங்க. ஆனால் அது எப்போ நடக்க போகுது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீமாகவே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எப்போ நடக்க போகுதுன்னா, நான் சொல்கிற டேட்டுங்கிறது நம்மளுக்கு அஃபிஷியலாக கிடச்சது தான். இது எப்போனா இப்போது வர மே 7ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா இது நடக்க போகுது. இது எங்கே நடக்க போகுது, நாங்கள் எப்படி பார்க்குறதுன்னு கொஞ்சம் பேர் கேட்பீங்க. இது எங்கே நடக்க போகுதுன்னா, நம்ம சென்னையில் இருக்கிற ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கம் இருக்குல்ல, அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த பதவி ஏற்றுங்கிறது நடக்க போகுது. இந்த பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள், இது பார்த்தீங்கன்னா இந்த பதவி ஏற்கிறது 7ஆம் தேதி நடக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு நாள் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக ஆளுநர் இருக்கார்ல, அவரை சந்திக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அஃபிஷியலாகவே கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த டாபிக் என்னதுன்னா, ஆட்சி அமைப்பதற்காக இப்போ டிவிகே சைட்லேருந்து அவங்க என்னென்ன உத்திகள் இப்போ பார்த்தீங்கன்னா கையெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இப்போ அடுத்தது ஒவ்வொன்றா இப்போ நம்ம பார்த்துடலாம். டிவிகே சைட்லேருந்து அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இப்போ போட்டிருக்காங்க, என்ன செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், மேக்சிமம் நம்ம ஒரு முதலமைச்சர் நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னாலே 118 சீட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நம்மள்கிட்ட இருக்கணும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா தாவைக்கா சைட்லேருந்து வெறும் 108 சீட்டுகள் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க.
இவங்களுக்கு இன்னும் வேணுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 சீட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுது. அப்படி இருந்தால் மட்டும்தான் இவங்க டிவிகே சைட்லேருந்து நம்ம ஜோசப் விஜய் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக உட்கார முடியும். அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தைங்கன்னு இப்போ பலமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நீ சொல்கிற கரெக்டு தான். எந்தெந்த கட்சியிடம் இப்போ கூட்டணிக்காக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க எந்தெந்த கட்சியிடம் இப்போ கூட்டணிக்காக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம அடுத்தது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டாக எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ இடங்கள் வச்சுருக்காங்க அதையும் நம்ம இதில் பார்த்துலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டாக நம்ம காங்கிரஸ் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க 5 இடங்களை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விசிகா இவங்க பார்த்தீங்கன்னா 2 இடங்களை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இடதுசாரி கட்சிகள் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குல்ல, இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இடங்களை பார்த்தீங்கன்னா இவங்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த பாமக கட்சி இருக்குல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா 5 இடங்களை வச்சுருக்காங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்ச நியூஸ் படி இந்த சின்ன சின்ன கட்சிகள் இருக்காங்களா, இவங்களோட தான் பேச்சுவார்த்தைங்கிறது பலமாக போயிட்டுருக்கு அப்படின்னு கட்சி சைடுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நீ சொல்கிற மாதிரி இப்போ இந்த சின்ன சின்ன கட்சிகள் இருந்து இப்போ நம்ம கட்சிக்கு வந்துட்டாங்க. அவங்க சைட்லேருந்து அவங்க ஏதாச்சும் எதிர்பார்ப்பாங்களே, எங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணித்தரணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்களே, அது எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம டிவிகே சைட்லேருந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃபர்ஸுகள்லாம் வச்சுருக்காங்க. அது என்னென்ன அவங்களுக்கு ஆஃபர்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ இதில் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக இந்த சின்ன சின்ன கட்சிகள் இருக்காங்களா, அவங்களோட ஆதரவை இவங்க டிவிகே சைடில் ஈர்க்கறதுக்காக இவங்க என்ன ஒரு புது ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்காங்கன்னா, இந்த தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு 4லேருந்து ஒரு 6 அமைச்சர்கள் அவங்க பதவிகளை பார்த்தீங்கன்னா இவங்க புதுசாக வராங்களே அவங்களிடம் ஒப்படைக்க அவங்க முன் வந்திருக்காங்க அப்படிங்கிற நியூஸுங்கிறது கிடச்சிருக்கு. என்ன பதவியாக இருக்கும்? இப்போ என்ன கேட்டிங்கன்னா இந்த பால்வளத்துறை அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சர், அந்த மாதிரி பதவிகளை பார்த்தீங்கன்னா இப்போது தாவேக்கால இருக்கிற ஒரு 4லேருந்து ஒரு 5 அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பதவியை நாங்கள் விட்டு தரக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு முன் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூஸுங்கிறது கிடச்சிருக்கு. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் மேலே சில கட்சிகள் பேர் சொன்னேன்ல, அந்த கட்சிகளில் இப்போ டிவிக்கு எந்த கட்சியுடன் கூட்டணி வச்சா நல்லா இருக்கும், இவங்களோட வச்சா நல்லா இருக்கும், அவங்களோட வச்சா நல்லா இருக்கும், உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும்ல, அது என்ன அப்படிங்கிறத உங்களோட தாட்டை பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. உங்கள் கமெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட கூட்டணி வச்சுட்டாங்க. இப்போ இவங்களோட கூட்டணி வச்ச உடனே இவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பதவியை தந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. சரிங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசுங்க கமெண்ட்ல. நான் பார்த்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்டுக்காக ஆவலாக காத்திருக்கேன். இப்போ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தேர்தல் முடிஞ்சுல, இந்த தேர்தலில் நடந்த மிகவும் சுவாரஸ்யமான ஒரு 3 விஷயங்கள்லேருந்து ஒரு 4 விஷயங்களை உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் நடந்த மிகவும் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அது பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னென்னங்கிறது ஒவ்வொன்றா உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா மிகவும் இப்போ ட்ரெண்டான ஒரு ஹாட்டான டாபிக் பார்த்தீங்கன்னா இதாக தான் போயிட்டுருக்கு. நம்ம முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கார்ல, அவரோட தோல்வி தான். இவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆப்போசிட்டாக நின்ன நம்ம டிவிகே சைடில் இருந்து அவர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா வேசு பாபு, இவரிடம் பார்த்தீங்கன்னா 8795 ஓட்டுகள் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா தோல்விங்கிறது அடைஞ்சிருக்காரு. இவர் தோல்வி அடைஞ்சா பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போ ஒரு ஆக்ஷன் பண்ணியிருப்பார் தெரியுமா நம்ம மு.க. ஸ்டாலின் இந்த எலெக்ஷன் முன்னாடி. இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு கட்சி கூட்டத்தை முடிச்சுட்டு அவர் வருவார், அப்போது க்ளோஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன்களுக்கு கொடுத்துருப்பாரு. இப்போது இவர் இந்த பாபு இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா நம்ம மு.க. ஸ்டாலினை தோக்கடிச்ச உடனே அந்த ஆக்ஷனே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அவர் ஒரு டைம் 2 டைம் தான் கொடுத்தாரு. ஆனால் எல்லா சோசியல் மீடியாவிலும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த பாபு தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டாக போயிட்டுருக்காரு. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் 2வதா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரெண்டிங்கான டாபிக்கு. இது பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு யாராலையும் பேசப்படல அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னதுன்னா ஒரு வாக்கு வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றிங்கிறது அடைச்சிருக்காங்க நம்ம டிவிகே சைடில் இருந்து. அவர் யாருக்கு ஆப்போசிட்டாக ஒரு வாக்கில் அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறத இப்போ நம்ம அடுத்தது பார்த்துடலாம். இந்த சம்பவங்கிறது ஃபர்ஸ்ட் எங்கே நடந்திருக்குன்னா நம்ம திருப்பத்தூர் தொகுதியில் தான். நம்ம திமுக அமைச்சர் KR பெரிய கருப்பன் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்விங்கிறது அடைஞ்சிருக்காரு.
இதுக்கு முன்னாடி நம்ம டிவிகே சைடில் இருக்கட்டும் இல்லை திமுக சைட்லையா இருக்கட்டும், 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா வாக்கு வித்தியாசங்கிறது லெவலாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரே ஒருத்தர் நம்ம சர்கார் படத்தில் எப்படி நம்ம தளபதி விஜய் வெளிநாட்டிலேருந்து ஒரு ஓட்டு போடுறதுக்காக இந்தியாவுக்கு வருவார், அதே மாதிரி ஒரே ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து ஓட்டு போட்டிருக்காரு. யாருக்குன்னா நம்ம டிவிகே சைடுக்கு. அவர் போட்ட ஒரு ஓட்டில் பார்த்தீங்கன்னா இவரோட தலையெழுத்துங்கிறதே மாறிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க டிவிகே சைட்லேருந்து அவங்க வெற்றிங்கிறது பெற்றாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓட்டில் இப்போது எப்படி சொல்லுவாங்களே ஒரே ஒரு ஓட்டில் ஆட்சியே மாறி இருக்கு அப்படிங்கிறது. இதை பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் கண்கூடாக பார்க்குறேன். ஆட்சி மாறல, ஒரு தொகுதியில் எம்எல்ஏ எப்படி டிசைட் ஆகிருக்காங்க, இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் நிகழ்வுகள் ஞாபகம் இருந்துச்சுன்னா அதை பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. எனக்கு இது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாகவே இருந்துச்சு. ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் எப்படி ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க டிவிக்கே பார்த்தீங்கன்னா நம்ம திமுகவை வீழ்த்தியிருக்காங்க. இது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள், முக்கியமாக இந்த டிவிகே சைட்லேருந்து என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போது நான் சொல்லாதது இப்போது உங்களுக்கு ஏதாச்சும் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும்ல, அது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. நான் நிறைய சோசியல் மீடியாவில் பார்த்துருந்தேன். இப்போ டிவிகேவை நிறையா ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதிமுகவை அவங்க ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி மாற்றி மாற்றி சண்டைகள் நிறையா பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ டிவிகே பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்சிங்கிறது எப்படியோ பிடிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது இந்த 5 வருஷத்தில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ப்புங்கிறது கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவர் இப்போ மக்களால் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போ அடுத்த முதலமைச்சராக பார்த்தீங்கன்னா அவர் நாற்காலி ஏற போகிறாரு. அவர் அப்படி என்ன பண்ண போகிறாரு, இவர் இந்த 5 வருஷத்தில் இந்த ஓட்டுகள் இப்போ போட்டாங்களே அவங்க பெருமை பெறும் விதமாக அவர் நடந்துக்க போகிறாரா, இல்லை இவருக்கு ஓட்டு போட்டோமா அப்படிங்க எல்லாம் தலை குனிகிற மாதிரி அவர் நடக்க போகிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து ஒரு 5 வருஷம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட கருத்துங்கிறது. நம்ம யாரையும் ட்ரோல்ங்கிறது பண்ண வேணாம். இப்போது எப்படி சொல்கிறது, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். இப்போ இந்த கொளத்தூர் தொகுதியில் இப்போ மு.க. ஸ்டாலினுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் ஜெயிச்சார் தெரியுமா, அவர் இப்போ மு.க. ஸ்டாலின் பண்ண ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா பண்ணி காமிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ ஒரு கிரிஞ்சு மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம், கரெக்டாக டிவிகே சைட்லேருந்து நம்ம ஜெயிச்சிட்டோம். இப்போ ஒருத்தங்க நம்மளுக்கு பண்ணதை நம்ம திருப்பி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா என்னோட தனிப்பட்ட ஒரு விஷயம்தான். இதை பற்றி உங்களோட கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. சரிங்களா? நம்ம பொறுத்து இருந்து ஒரு 5 வருஷம் பார்க்கலாம் இவங்க ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத. சரிங்களா? சரி, உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக்குங்கிறது கொடுத்துருங்க. சரிங்களா? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், உங்களோட கருத்து ஏதாச்சும் இருந்தால் அதை கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. உங்கள் கருத்துங்கிறது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக ஒன்றா இருக்குது. சரிங்களா? சரி, உங்களை பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.